அவங்க பட்ஜெட் என்ன சொன்னாங்க அந்த பட்ஜெட்டில் அவங்களுக்கு எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி கொடுக்குறாங்க. சார் நீங்கள் அவங்க பார்த்தீங்கன்னா நான் 35 தான் ஃபஸ்ட்டு நான் ஆரம்பித்தேன். அதுக்குள்ள தான் என்னோட இது ஒரு 40 ரேஞ்சில் தான் பண்ண முடியும். நீங்கள் 40 ரேஞ்சில் அந்த ரேஞ்சில் தான் ஓரளவுக்கு கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சிங்கிள் பெட்ரூம்க்கு 35ங்கிற மாதிரி இருக்கு. அப்போ டபுள் பெட்ரூம் மாற்றும் இல்லை, சிங்கிள் பெட்ரூம்க்கே 35 பண்ணலாம். பட் இந்த ஏரியா கிடைக்காது, கொஞ்சம் அவுட்டர் போகணும் அப்படின்ற மாதிரி அவங்களுடைய தட்டு இருந்துச்சு. இதெல்லாம் அப்புறம் இந்த லேண்டை அவங்க கார்பரேஷன் பார்த்துட்டு ஒரு 39 அந்த ரேஞ்சு 39 40 பண்ணலாம். 40 சார் சொன்னாரு. 40 அவுட் பண்ணாதீங்க, 40 அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் 39 நீங்கள் முடிச்சு கொடுங்க சார்னு சொல்லிட்டு வந்துட்டோம். பட் அதுக்கப்புறம் நிறைய ரேட் ரிவிஷன் எல்லாமே இருந்துச்சு. பட் அந்த என்ன ரேட் ஜாஸ்தியானாலும் இல்ல அதுக்கப்புறம் ரேட் என்ன ஜாஸ்தியானாலும் அவங்க ஃபிக்ஸ் ஆனதுல தான் அவங்க ஃபிக்ஸா இருந்தாங்க. இந்த மாதிரி ரேட் ஜாஸ்தி ஆயிடுச்சு அதனால நீங்க அமௌண்ட் இது பண்ணணுங்கிறது அவங்க பண்ணவே கிடையாது. அது வந்து ஃபர்ஸ்ட் அக்ரிமெண்ட் என்ன போட்டாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி நடந்து மெட்டீரியல் இன்க்ரீஸ் ஆனாலும் அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆனாலும் சொன்ன மாதிரி பண்ணிக்கலாம். ஆல்மோஸ்ட் ஒரு நாங்கள் அக்ரிமெண்ட் போட்டு ஒரு 8 months ஆச்சு. அதுக்கப்புறம் 2-3 monthsலேயே வந்து ஜாஸ்தியாக ஆயிடுச்சு. இருந்தாலுமே அந்த அதுலேயும் பண்ணி கொடுத்துட்டாங்க. இப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேஷன் அந்த சர்க்கிளில் வந்து நீங்கள் கேட்கும்போது என்ன சஜஸ்ட் பண்ணுவோம்? எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஒரு பில்டிங் கட்டினதுக்கப்புறம் அந்த இன்ஜினியர்ஸ்க்கு யாருமே ரெஃபர் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி தான் அந்த கடைசி நெக்கா மூமெண்ட் போகும். கண்டிப்பா என்னன்னா டச்சவே இல்லாத அளவுக்கு போயிடும். ஒரு ஃபைட்ல போய் முடியும் அந்த மாதிரி தான் இருக்கும். ஏன்னா எதுவுமே பூர்த்தி ஆகாத மாதிரியே இது இப்படி பண்ணல. ஓகே லாஸ்ட்லயே நான் இந்த காம்பவுண்ட் வால் பேசும்போது சார் வந்துட்டு பண்ணி தர முடியாது அக்ரிமெண்ட்ல இருக்குன்னு சொன்னோனே சார் ஓகே நான் பண்ணி கொடுக்குறேன். இன்னொன்னு எங்களுடைய மென்டாலிட்டியும் அப்படிதான் இருக்குது. எதையுமே நாங்க அந்த ஃபைட் பண்றதோ அது கேக்குறதோ அவங்க மென்டாலிட்டி நான் எங்களுக்கு என்ன அந்த 100% வேலையை முடிச்சு பால் காய்ச்சல் மென்டாலிட்டி எங்களுக்கும் இல்லை. ஓகே ஒரு 85 முடிஞ்சாலும் 50% எப்படியாவது வேலை வாங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கண்டிப்பா நாங்க நாங்கள் ரெஃபரன்ஸ் பண்ணுவோம். எங்க சைடுல ரெஃபரன்ஸ் கண்டிப்பா நிறைய வரும். உங்களுக்கு வந்து இப்போ கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருக்கு, ஃபுல் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கீங்க. இந்த ஃபீட்பேக்கை ஏதாவது சொல்லுவாங்க. என்னன்னா ஸ்டார்டிங்ல இங்க ராஜன் ராஜ் ரக்ஷா ப்ரொமோட்டர்ஸ் எல்லாம் ரொம்ப கண்டிப்பா நாங்களே ரொம்ப பயந்தோம். இவங்க எப்படி கொடுக்கறது நம்ம என்னன்னு தெரியலையே, உங்களுக்கு தெரியல எப்படி கொடுக்கறது. அமௌண்ட்லாம் நாங்கள் முன்னாடியே போட்டு வச்சிருந்தோம். ரொம்ப பயந்து தான் இருந்தோம். 10 lakhs கொடுத்து நாங்கள் ஹோல்ட் பண்ணிட்டோம். இருந்தாலும் எங்களுக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு. ஆனா அவங்க ஸ்லிப் எல்லாமே போட்டு கொடுத்துருந்தாங்க. இருந்தாலும் பயம் இருக்கும் இல்லையா நம்மளோட அந்த அமௌண்ட். அது வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஒரு இது பண்ணவும் இது பண்ணவே கொஞ்சம் பயமா போயிடுச்சு. கண்டிப்பா கண்டிப்பா அந்த பயம்லாம் வேண்டாம். அந்த பயம் தான் கண்டிப்பா வெறும் ஜஸ்ட் ஒரு பில் மட்டும் தான் வாங்கிட்டு வந்தோம். ஆனா அந்த பயம் இருந்துச்சு. அந்த 2 months-ஆவே பார்த்தீங்கன்னா அந்த ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு லேட் ஆகிட்டு இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் நம்பிக்கையா கண்டிப்பா அது சொல்லி அவங்க என்ன ஒரு இதுனாலுமே சரி அது கண்டிப்பா ரொம்ப நம்பிக்கையா இருக்கு. ஃபர்ஸ்ட் பயந்ததுக்கும் போகும்போது நம்பிக்கை ரொம்ப ஜாஸ்தி. பில்டிங்ல A to Z எல்லாமே நீங்க சொன்ன மாதிரி எல்லாமே ஸ்விட்ச் பாக்ஸ் வேணும் நான் சொல்றேன். அந்த அக்ரிமெண்ட்ல என்ன கொடுத்துருக்காங்களோ ஒரு 3 டைப் ஆஃப் ஸ்விட்ச் பாக்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா அந்த 3 டைப்ல நாங்கள் என்ன சூஸ் பண்ணுறோம் இதான் உங்களுக்கு எல்லாருமே டைல்ஸ்ல இருந்து டோர்ல இருந்து எல்லாத்துக்கும் ஆப்ஷன்ஸ் காமிச்சு அதில் நீங்கள் செலக்ட் பண்ணி தான் எல்லாமே. கண்டிப்பா உங்களுக்கு இதுதான் அப்படின்னா எதுலையுமே அவங்க சொல்லலை. எங்களை கூட்டிகிட்டு போய் காமிச்சு அது பண்ணி தான் எல்லாமே நல்லா திருப்தி தான். ரொம்ப நல்ல சாட்டிஸ்ஃபேக்ஷன். நன்றி.